இவ்வளவு பாசம் இருக்குன்னா அந்த கேட்டு பைய பொண்ணுங்களை கட்டி கொடுக்காம வீட்டோட வச்சிருக்க வேண்டியதானே? ஆமா வேண்டாம். அண்ணியோட அப்பாவை பத்தி தப்பா பேசாத. அவர் நல்ல மனுஷன். இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். அந்த கேட்டு பைய வருத்தப்பட்டா அத பத்தி எனக்கு என்னடா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? கேளுடா, நல்லா கேளு. அம்மாவை பார்த்து நல்லா கேளுடா. ஏண்டா அந்த சரோ உன்னை மயக்கிட்டாளா? சீ, நீ ஒரு பொம்பளையா? என்னடா கேட்ட? பெத்த தாய பார்த்து பொம்பளையா நான் கேட்ட? நீ உருப்பட மாட்டேடா, நீ உருப்படவே மாட்ட. ஆமா, உன்ன மாதிரி அம்மா எல்லாம் சாபம் கொடுத்தா எனக்கு பலிச்சிட போகுது. நீ எனக்கு காரியம் பண்ணிட்டு தாண்டா போவே. ஏமா? ஐயோ, வெளியில இருந்து இப்பதான் வர்றேன். இங்க வந்தா ஒரே சத்தமா இருக்குது. உன் சத்தம் அங்க தெருவுக்கு கேக்குதுடி. என்ன நடந்தது சரோ? என்னமா விஷயம்? ஏண்டி என் மக செல்வத்தை எனக்கு எதிரா தூண்டி விட்டு கேவலமா பேச வைக்கிறியா? அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. என்னடி பெரிய குடும்பம்? அன்னைக்கு உன் தங்கச்சி அந்த நரம்பி லீலா வந்து ஒரு சண்டை கலப்பி விட்டுட்டு போனா. இன்னைக்கு உன் அக்காவோ அவ புருஷனை வந்து இன்னொரு சண்டை கலப்பி விட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் நீடிச்சதுன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்ல வாழ மாட்ட. அம்மா தாயி, போய் வேலையை பாரு. ரொம்ப நல்லா பேசுன. பாத்தியாம்மா எப்படி தள்ளி விட்டு போறா பாத்தியா? இவ வாய் என்னைக்கு அழகும்னு தெரியலையே. இவெல்லாம் மாமியார் கிட்ட எங்கம்மா வாழ்ந்துருக்க போறா? சரோ, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி பொறிஞ்சிட்டு போறா? இன்னைக்கு தனமும் போஸ் மாமாவும் செக்கப்காக ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க கிட்ட அத்தை அசிங்கமா பேசிட்டாங்க. போஸ் மாமாவுக்கு கோவம் வந்து அத்தை அடிக்கிறதுக்கு கை ஓங்கினாரு. அத பார்த்ததும் போஸ் மாமாவை இவர் அடிச்சிட்டாரு. ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போஸ் மாமாவையும் தனத்தையும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் செத்துருக்கணும். ஐயோ, கல்யாணம் ஆகாத 3 தங்கச்சிங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். ஆமாம்மா, பாவம் அப்பா. எம்மா அழாத கண்ணு, அழாத. எம்மா நீ ஒரு கோடு போட்டு காட்டினா அதுல வீடே கட்டிடுவாளே. சரோ, உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீ உரலுக்குள்ள தலையை கொடுத்துருக்க. உலக்கைக்கு அஞ்சு நான் சரிப்பட்டு வராதம்மா. நீ கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ ரொம்ப நல்லா இருப்ப கண்ணு. ஆரம்பத்துல இருந்து உனக்கு நான் இதைத்தான் சொல்லிட்டு வரேன். ஆனா அவங்க உன்னை கொடுமைப்படுத்த அவங்க ரொம்ப அழுந்துவாங்கம்மா. அதான் நடக்க போகுது பாரு. சரி, கண்ணை தொடச்சுக்கம்மா. போய் உண்டான வேலையை பாரு. நான் வரட்டுமா? வேண்டாம், நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். வா என்னோட வா, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நான் நல்லா காபி போடுவேன். ஒரு டம்ளர் காபி சாப்பிட்டுட்டு அப்புறமா வரலாம். வா வாமா.